அழகு குறிப்பு: கற்றாழை ஜெல்லை பசுமோரில் கலந்து குடித்து வர உடல் சூட்டினால் முகத்தில் வரும் பருக்கள், வெயிலினால் தோலில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் கருந்திட்டுகள் மறைந்து போகும். கற்றாழை மடலை கீறி சாறு எடுத்து அதை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து 40 நாள் வெயிலில் வைத்து இதை தலைக்கு தொடர்ந்து தேய்த்து வாருங்கள். தலைமுடி நன்கு செழித்து வளரும். இதன் ஜெல்லை முகத்தில் தேய்த்து கழுவி வந்தால் முகம் அப்பழுக்கில்லாத பளிங்கு போல் ஜொலிக்கும். சோற்று கற்றாழை மடலை 2ஆக பிளந்து உள்ளே சிறிதளவு வெந்தயத்தை வைத்து மூடிவிடவும். 2 நாட்கள் கழித்து ஊறிய அந்த வெந்தயத்தை எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு அதை தேய்த்து குளிக்க நரைமுடி கருப்பாகும். இச்செடியின் மடலில் உள்ள சோற்றை எடுத்து தண்ணீரில் நன்கு அலசி அதை சாப்பிட்டு வர குடல் புண், மூலநோய் மாறும், மலச்சிக்கல் தீரும். கற்றாழை மடலில் சிறு துண்டு எடுத்து 2ஆக பிளந்து சோற்று பகுதியை தீயில் வாட்டி உடல் பொறுக்கும் சூட்டில் அடிபட்ட இடத்தில் இதை வைத்து ஒத்தடம் கொடுக்க வலி, வீக்கம் மட்டுமல்ல இரத்த கட்டும் மாறும். தீய சக்திகள், கண் திஷ்டி இவைகளை அண்டவிடாது என்ற நம்பிக்கையின் காரணமாக வீட்டின் முன்புறம் வளர்க்கப்படுகிற அல்லது கட்டி தொங்கவிடப்படுகிற இந்த செடி மாட்டுத் தொழுவங்களில் கால்நடைகளுக்கு உண்ணி பற்றாமல் இருப்பதற்காகவும் தொங்கவிடப்படுவது உண்டு.